ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அக்ஷய திருதியை வருகின்றது. இந்த அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கு, பணவரவு அதிகரிப்பதற்கு, குடும்பத்தில் எப்பொழுதும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகி கொண்டே இருப்பதற்கு இந்த ஒரு கட்டையை, இந்த ஒரு குச்சியை நாளைக்கு உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. இதை பற்றி தான் ஒரு தெளிவான பதிவாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை 30/4/2025 புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற அக்ஷய திருதியை எல்லோருடைய வீட்டிலையுமே மகாலட்சுமி தங்க வேண்டும், செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும், குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும். நாளைக்கு அக்ஷய திருதியை அன்று தவறாமல் இந்த வழிபாடு எல்லாமே செய்யுங்க. உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். மகாலட்சுமி பாதத்தில் இந்த ஒரு பொருளை வைங்க, இந்த ஒரு குச்சியை வைங்க. தினம் தினம் இறை வழிபாடு செய்வது எவ்வளோ ஒரு அவசியமோ அதே மாதிரி தாங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அக்ஷயம் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய, அல்ல அல்ல குறையாத புகழை கொடுக்கக்கூடிய, எது நம்ம தொட்டாலுமே அது நிறைய வருவதற்காக, பல மடங்கு பெருகுவதற்காக அக்ஷய திருதியினால் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களுடைய அந்த நிதி நிலைமையை பொறுத்து இருக்குது. எவ்வளவு வேணாலும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம், தண்ணீர் தானம் கொடுக்கலாம், நீர்மோர் தானம் கொடுக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. இது பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அக்ஷய திருதியினுடைய நோக்கமே தானம் செய்வது தான். இதோடு சேர்த்து நம்முடைய பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு, நமக்கு வருமானம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோருடைய வீட்டிலையுமே நாளைக்கு அக்ஷய திருதி அன்று பூஜைகள் செய்வீங்க, வழிபாடு செய்வீங்க. இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். இது பண கஷ்டத்தை தீர்க்கும் பரிகாரம். இதில் நமக்கு என்ன முக்கியமாக வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். புதியதாக இருக்கிற ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அது 10 ரூபாய் இருந்தாலும் சரி, புதிதாக எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் சரி, அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் நோட்டிலிருந்து 500 ரூபாய் நோட்டு வரைக்கும் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த நோட்டு நசுங்காமல் இருக்கணும், ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடாது. அடுத்தது இதனுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருள் மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள், பணத்தை அதிகமாக அதனுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள், எப்பொழுதுமே பணத்தை அதனுடன் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பொருள். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதற்கு நமக்கு தேவையானது வேறு எதுவுமே இல்லைங்க, வசியத்தன்மை கொண்ட வசம்பு தான் நாளைக்கு மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். இது பண கஷ்டத்தை நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாங்க. பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிருங்க. மகாலட்சுமியை வழிபாடு செய்த பிறகு இந்த வசம்பை நீங்கள் வழிபாடு செய்யும் போதே வசம்பை மகாலட்சுமி கிட்ட வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு அம்மன் படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, இதை அந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு எல்லாமே முடிச்சுட்டு கற்பூர ஆரத்திகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இந்த வசம்பை எடுத்துருங்க. இந்த வசம்பை எடுத்து அந்த ரூபாய் நோட்டு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த ரூபாய் நோட்டில் வசம்பை நல்லா சுற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் நிற நூலில் போட்டு கட்டிக்கோங்க. இப்படி நீங்கள் சுற்றி வைத்த இந்த வசம்பை நீங்கள் உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் வைத்து, பணம் உங்களுக்கு பல மடங்கு பெருகணும், பல மடங்கு வருமானம் அதிகரிக்கணும், இந்த அக்ஷய திருதியை நாளில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா நீங்கள் இந்த வசம்பில் சுற்றி வச்சுருக்கிற நோட்டு எடுத்துகிட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இந்த பரிகாரத்தை நாளை மாலை நேரத்தில் செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்தாலும் சரி, இல்லை கோவில்களில் செய்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இதை நீங்கள் செய்யும் பொழுது வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வரும், உங்களை தேடி வரும்.
இதை எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருங்க. எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது பணம் பல மடங்கு பெருகும். இந்த ஒரே ஒரு துண்டு வசம்பு பணத்தை உங்களுக்கு வசியப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கும். பணவரவை அதிகரிக்க செய்யும். ரொம்பவும் எளிமையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். நிச்சயமாக இது பலன் கொடுக்கும். இது எல்லாமே செய்துட்டு நான் சும்மா உட்காந்துருந்தா பணம் வருமானா வராது. நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் தவறாமல் செய்ய வேண்டும். இதை செய்தால் தான் நமக்கு வருடந்தோறும் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். சரி, நம்ம இதை பணப்பெட்டியில் வச்ச பொருளை எத்தனை நாள் இருக்கணும்னா இது வருடம் முழுவதுமே இருக்கலாங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. அந்த ரூபாய் நோட்டையும் வசம்பையும் எடுக்காதீங்க. ஒரு பௌர்ணமி தினம் அப்படி இல்லைன்னா வருடத்திற்கு ஒரு முறை எடுத்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி. நாளை அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்குங்க. தங்கம் வாங்க முடியலன்னா தங்கத்திற்கு இணையான பொருட்கள் வாங்க சொல்லியிருக்க நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மகாலட்சுமி பூஜை எப்படி செய்வது, இதுவும் நான் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக பூஜை அறையில் ஒரு பொருளை வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். இது பரம ஏழையை கூட பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அந்த பொருள் என்ன அப்படின்றதும் தெய்வீக எண்ணங்களில் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் தினமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.